இப்போ பேரே அருமையான பேரு. நெற்குணம்ங்க, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்கய்யா நெற்குணம். சரிங்கம்மா, சரிங்க. என் பேர் ராஜேஸ்வரிங்கய்யா. சரிங்கம்மா, நமச்சிவாய வாழ்க. வந்ததில் உங்க வருகைக்கு நன்றி. மகிழ்ச்சி. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து திருநீலகண்ட பதிவு. ஐயா வந்து வர வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். 2 நிமிஷத்தில் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நேற்று நம்ம திருஞான சம்பந்தருடைய பதிவுகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். சரிங்கம்மா, சரிங்க. அம்மா எப்படிங்கம்மா வகுப்பு ஓரளவுக்கு நல்லா போகுதாங்கம்மா, இல்லை ஏதாவது கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்படுத்தணுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வகுப்புலாம். ஆனா ஸ்கூல் நாள்ல என்னால கொஞ்சம் பிள்ளைங்க ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறாங்க. நான் இல்லைன்னா அதனாலதாங்க நான் மறுநாள் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பாத்துட்டு இருக்கேங்க. ஓ, அப்படிங்களா? ஆமாங்க, சின்ன குழந்தைங்கனாலதாங்க. சரிங்கம்மா. அம்மா இல்லைன்னா நம்ம ஐயா வர்ற வரைக்கும் நம்ம பதியம் பாடலாமா? ஏதாவது படிக்கலாமாம்மா? சரிங்கய்யா. நான் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அப்படியே அதை பார்த்து எல்லாம் வாசிங்க. ஒவ்வொருத்தங்களாம் வாசிக்கலாம் ஐயா வர வரைக்கும். கீதாம்மா, அப்படியே ஐயாவுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுறீங்களாம்மா? பண்றேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அம்மா ஸ்க்ரீன் தெரியுதுங்களாம்மா? தெரியுதுங்க. இப்போ வாசிக்கிறீங்களா யாராவது? அவ்வினைக்கு இவ்வினை யாருக்காவது பதியம் பாட தெரியுமா? பாடுங்கம்மா, நீங்க பாடுங்க. அவ்வினைக்கு இவ்வினை பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுத்தறிவி உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கூணமன்றே கைவினை செய்தும் பிரான் கள்ளல் போற்றதும் நாமடியோம் செய்வினை வந்து மெய் திங்க பெறா திரு நீலகண்டம் காவினை இட்டும். ஐயா ஒவ்வொருத்தரும் ஒரு பதியம் பிடிக்கணும். நீங்களே பாருங்கம்மா, பாருங்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. எல்லாம் வினை எல்லாம் ஜாலியா இருக்க மாட்டேங்குது. ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நீங்க வர வரைக்கும் நான் தாங்கய்யா ஏதாவது கேட்டுட்டு இருக்கலாம்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக வந்து அவ்வினைக்கு வினை எவ்வளவு சந்தோஷம்ல. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. இன்னைக்கு ஒரு நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஒரு நூல் வெளியீட்டுக்காக ப்ரூஃப் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால காலதாமத்திற்கு வருந்துகிறோம். இந்த திருநீலகண்டம் இது வந்து அவ்வினைக்கு வினை, அது வேறு. ஆனா இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிறதுக்கு அப்படி என்ன தனி ஆற்றல்? ஏன் ஞானசம்பந்த பெருமான் பஞ்சாட்சரத்துக்கு அடுத்து இறைவனுடைய வேற எந்த ஒரு திருநாமத்தையும் சிறப்பித்திருப்பாங்க. ஆனா இந்த திருநீலகண்டத்தை மட்டும் சிறப்பித்து பாடியிருக்கார். அதுபோல எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கலாம். ஆனா அந்த தீம்புவீராயும் திருநீலகண்டம்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இங்க என்னாச்சு, அவர் வாழ்க்கை முழுக்க பெரும் துன்பத்தை வந்து இன்பமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகாலட்சுமியே ராஜே கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, கோவருக்கு. அந்த அம்மையார் வந்து மகாலட்சுமியை விட கலைமகளே அதாவது அந்த திருமகள் வெட்கப்படும் அளவு அழகானவர். அவங்க கூடவே இருந்துட்டு அழ வெட்டியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி என்னதான் இந்த திருநீலகண்டத்துல இருக்கு? என்ன இறைவன் 64 திருவிளையாடல்களை செய்திருந்தாலும் அவருடைய செய்கைகளில்
யாராலும் எந்த செயலையும் யாரும் செய்ய முடியாது. இருந்தாலும் கூட அந்த அவர் செய்த அருளில் மிக சிறந்த ஒரு அருள் இருக்கு. யாராவது விஷம் குடிப்போமா, எவனுக்காகவோ அது நம்மளை கண்டுக்காம நம்மளை கேவலமா நினைச்சிட்டு அவன் தான் தோன்றித்தனமா செய்யக்கூடிய ஒருவன் ஒரு தவறு செஞ்சா அது அவன் தவறுக்குரிய தண்டனைன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. ஆனா இந்த ஆளு என்ன பண்றாரு, அவங்க பார்க்கடல் கலையிறப்பெல்லாம் இவர்கிட்ட ஆலோசனை கேட்கல, ஒண்ணும் கேட்கல. தேவர்களுக்கு நீண்ட வாழ்நாள் தேவைப்பட்டது, தேவர்களுக்கும் மரணம் உண்டு. அது புராணங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்திரன் 100 கோடி நாரணர் நொந்தனர்னு வரும். நம்ம இவரு அருணகிரியார் கிட்ட போய் அருணகிரியார் நேரா முருகப்பெருமான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த திருமால் முருகனுக்கு வணக்கம் சொல்றான், முருகனும் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்றாரு. ஆனா அருணகிரிநாதர் வணக்கம் வைக்கல. ஏண்டா எல்லாம் முருகனே எனக்கு மாப்பிள்ளையே வணக்கம் வைக்கிறாரு, இவன் என்னடா நம்மளை கண்டுக்காம இருக்கான் அப்படின்ட்டு அவர் முருகப்பெருமான் இவர் மனதுல ஆதங்கப்பட, முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, அவருக்கு தெரியும் அனைத்தும். அவர் தான் திருஞான சம்பந்தரா இவ்வளவு உணர்த்தியவர். அவருக்கு தெரியாத என்ன அருணகிரிநாதர் என்ன ஏன் கம்முன்னு இருந்தாருன்னு அவர் கேட்கிறாரு. என்ன அருணகிரி, மாமா வந்திருக்காரு, நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கீங்க. அவர் 10 அவதாரம் எடுத்தவர் தெரியுமா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே, இந்த சிவருமானும் முருகனும் சிரிச்சா எதுக்கு இருக்கிறனுடைய அகம்பாவம் அழிஞ்சு. இவங்க 2 பேர் சிறப்புக்கு ஒரு தனி சிறப்பு. ஆக இவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே என்ன அருணகிரியாரு ஏன் மாமாவை மதிக்காத இருக்கீங்க அப்படின்னாரு. முருகனுடைய குறிப்பறிந்த அந்த பெருமான் சொல்றாரு, முருகா, இந்த நாரணனுக்கோ வெறும் 10 பிறவிதான், எனக்கு எத்தனை பிறவி தெரியுமா, 7 கடல் மணலை கூட எண்ணிரலாம், அதை விட அதிகமான பிறவி எடுத்தவன் யார், அதனால கும்பல அப்படின்னார். முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டு நாரணனை பார்க்கிறாரு, என்னுடைய ஆணவம் ஒளிந்ததுங்கிறார் நம்முடைய திருமால். ஆக இங்க 7 கடல் மணலி அளவிடல் அதிகம், எனது இடர்பிறவி அவதாரம் இத்தனை பிறவி எடுத்து வந்திருக்கும். இந்த உயிர்கள் தேவர்கள்லாம் பார்க்கடலை கடைந்து விஷம் சாப்பிடறதா முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியா முடிவு பண்ணாங்க? அப்படி பண்ணல, அமிர்தம் எடுக்க முயற்சி பண்றாங்க. பார்க்கடலை கடைறாங்க. மகாலட்சுமி வந்தாங்க, அவரு மகாவிஷ்ணு வச்சுட்டு குறி சேர்த்திட்டாரு. கலைமகளை பிரம்மன் இப்படி ஒவ்வொருவரா இந்திரன் வஜ்ராயத்தை எடுத்தாரு. எல்லாம் நல்லதெல்லாம் அவன் எடுத்துட்டான். கடைசியா ஆழகால விஷம் வருது. வந்ததோட விட்டு தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல, துரத்துது. இவன் அப்படியே வளமா ஓடுனா அது இடது பக்கம் துரத்துது, இடமா ஓடுனா வலது, அது தப்பிக்க முடியாத அளவு துரத்துது, சுழற்சி போல. இவர்கள் தங்கள் பிழை உணர்ந்தார்கள். இறைவா, சிவருமானே ஓடம்னாங்க, பெருமானே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னாங்க. உடனே பெருமான் அப்படியே தன்னுடைய திருவுருவத்தை அந்த பளிங்கில் பார்க்கிறார். ஏன்னா அவர் பொன்னார் மேனி கண்ணுதல், அவருக்கு எந்த விதமான குறையும் இல்லாத சிறந்த உடல் உடையவர். இந்த விஷம் சாப்பிட்டா இது நம்முடைய மிடரில் தங்கிடும், இந்த எழிலார்ந்த இந்த தோற்றம் போயிடும், இது போகாம இருக்கணும், அம்பிகை வருத்தப்படுவான்ட்டு சாமி அந்த பளிங்கு பாறையிலே தன்னுடைய உருவத்தை பார்த்து சுந்தரா வருக அப்படின்னார். சொன்ன உடனே இறைவனுடைய நிழல் அந்த கண்ணாடியில தெரிந்த பிம்பம் என்னாச்சு, சுந்தரமூர்த்தி நாயனாரா வருது. அவருக்கு சுந்தரர்னு பேரு, நாயனார்ல அங்க சுந்தரர்னு பேரு. அவரை கூப்பிட்டு, சுந்தரா
அந்த ஆழகால விஷத்தை எடுத்து வா அப்படின்னாரு. எல்லாரையும் துரத்திக்கிட்டு இருந்த அந்த விஷம் நம்முடைய சுந்தரமூர்த்தியார் போய் அதை கையில எடுக்கும் பொழுது அதை ஒரு பிடிச்சிட்டார். கையில பிடிச்சு ஒரு குவளையில வச்சுட்டார். அந்த ஆழத்தை இவர் கொண்டதால் இவருக்கு ஆளாள சுந்தரர்னு பேர் கைலாயத்துல. இந்த ஆளாள சுந்தரர் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சாமி, யாராவது போய் விஷத்தை குடிப்பாங்களா? இல்ல எந்த ஒரு ஆன்மீக வரலாற்றிலாவது அப்படி ஒரு தன்மை இருக்கிறதான்னு பார்த்தா எங்கேயும் கிடையாது. ஆனா நம்பெருமான் என்ன செஞ்சாரு? அன்பு வயப்பட்டவர் அல்லவா, இந்த உலக உயிர்கள் எல்லாம் வாழ அந்த விஷத்தை சாப்பிடுறார். உள்ள போச்சு. அந்த விஷ தாக்குதலால் அவருக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு. சாமி மயங்கி அப்படியே சாயிறார். அம்பிகை மடியில தாங்கிக்கிறாங்க. பள்ளி கொண்டான் அப்படின்னு நம்முடைய வடார்காடு மாவட்டத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்கு அந்த இடம் தான் விஷம் சாமி அருந்திய இடம். சாமி அப்படியே ஒரு அயர்வோடு படுத்திருப்பாரு. அம்பிகை முகத்துல அவ்வளவு கவலை இருக்கும் அந்த திருமேனியில. என்ன, அம்பிகை வந்து அவருடைய கழுத்தை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா சிறுமானின் கழுத்து கீழே அவருடைய உடல் முழுக்க உயிர்கள் இருக்கின்றன. பல்வேறு இந்தர்களும் தேவர்களும் 16, நம்ம உடம்புலே 16 தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லக்குள்ள பெருமான உடல் எல்லாருக்கும் நம்ம கூட இருந்திருக்கோங்க. நாம் இறந்து போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. இந்த சூடான அந்த விஷம் பெரிய சூடானது, எரிக்கக்கூடிய அக்னியாட்டம் விஷம்பாங்க. விஷமா ஐயோ விஷம் சாப்பிட்ட மாதிரி வயிறு வலிக்குதுங்கிறோம்ல, அவ்வளவு கொடூரமானது. சாமி கருணையோடு அதை உண்டு தன்னுடைய மிடரினில் அடக்கிறார். கழுத்துல வந்ததா அம்பிகை கை வைக்கிறார். விஷம் நின்று சாமி மயங்கிறார். அப்புறம் தேவர்களும் இந்திரர்களும் அமுதம் உண்டனர். அப்ப கூட அவங்கள நம்மளும் ஒரு வேளை இருந்து ஏதோ சாப்பிட்டோமான்னு தெரியல, பிறவிக்கு முடிவில்லாத போயிட்டு இருக்கு. ஏன்னா மரணம் வேண்டாம்னா இந்த சாகாவரம் கேட்டது எத்தனை பிறவி இப்ப எடுத்து சாகாவரம்னு அவங்க கேட்கல. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த விஷத்தை சாமி சாப்பிட செயற்கரிய செய்வர் பெரியோர். பெருமானை தவிர யாருக்காவது அந்த ஒரு நிமிஷம் நமக்காக சாமி விஷம் சாப்பிட்டாருன்னு ஒரு உணர்வு வந்தா திருநீலகண்டம் இசையோடு பாட முடியுமா என்ன? ஏ கைலாசு, நம்ம அப்பா விஷம் சாப்பிட்டுங்கிற தாளக்கட்டோட இந்த ஓதவாமூர்த்திகள் பாடுறாங்களே, திருமுறை பாடுறவங்க எல்லாம் பாடுறாங்களே, சொல்லி தராங்களே, யாருக்குமே ஐயோ நம்பொருட்டு நம் பெருமான் தன் உயிர் விஷம் சாப்பிட்டாருங்கிற கவலை உள்ளத்தில் இருந்தால் இந்த திருநீலகண்ட பதிகத்தை வந்து இசையோடு பாடுவோம். இல்ல உணர்வில்லாத செய்வர்கள், உணர்வில்லாத ஓதுவார். இவர்கள் உணவுக்காக உணர்வில்லாம இசையோடு பாடுவாங்க. அப்படி இந்த திருநீலகண்டம் உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்காக நம்பெருமானால் அருள இடமுண்டதனால் தான் இறந்தாலும் பரவாயில்லை, தன்னை சார்ந்துள்ள தளம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெருமான் விடமுண்டார். ஒரு கர்நாடகாவில பசவண்ணான்னு ஒருத்தருடைய வரலாறு வரும். கதை சொல்லிட்டு இருக்காங்க. பெருமான் விடம் உண்டார்னு தெரிஞ்சதே இவர் தற்கொலை பண்ணிட்டு நேர கழுத்த அறுத்துட்டார். நேர கைலாஸ் போனாரு. சாமி மடியில ஏறி கழுத்த அம்பிகை பதறி போனாங்க. என்ன நாங்க? அப்ப பெருமான் சொன்னாராம், என்னுடைய வரலாறு கேட்டதுக்கு எனக்கு நான் விஷம் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுமே இந்த பையன் இப்படி வந்துட்டான். என்ன உணர்வு இல்ல? பசவண்ணாவுடைய கீர்த்தனைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அது அந்த அக்கம்மா தேவி அவங்க எவ்வளவு பேரு தமிழ்ல திருமுறை பாடினால் மட்டுமல்ல, எங்கு எந்த மொழியில் பாடினாலும் அந்த அருளாளர்கள் பற்றுள்ளவர் பாடினால் பலன் கிடைக்கும். அவ்வண்ணம் இங்க என்ன நிகழ்ந்தது? இந்த திருநீலகண்டம்னு வார்த்தைய திருநீலகண்டர் காதுல விழுது. அவர் யோசிக்கிறாரு, சிவசிவா பெருமானே, எம்பொருட்டு விடமுண்ட தங்கள் மீது இந்த பெண் தங்களுடைய திருநீலகண்டத்தின் மீது ஆணை,
எனக்கு இந்த பெண்ணும் இவளோடு வாழும் வாழ்க்கையும் பெண்கள் அந்த பெண்ணு முடிவாதான் சொல்லிருக்கு. திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு விடமுண்ட தங்களுடைய தொண்டர் போல திருநீர் ருத்ராட்சம் அணிந்திருந்தும் இவர் பிறர் மனை நயர்ந்து வந்ததால் இவர் என்னை தீண்டக்கூடாது அப்படின்ட்டு திருநீலகண்டம். கடைசியில சாமியே வந்து 2 பேருக்கும் மறுபடியும் இளமை கொடுத்து வாழ வைத்தார். அவ்வளவு உன்னதமான பாசம் இவர் திருநீலகண்டம். என்ன நமச்சிவாயன்னு சொன்னா மகிழ்ச்சி வரணும். திருநீலகண்டம் சொன்னா ஐயோ பெருமானே, எனக்காக நீர் விடமுண்டீரே, நான் இப்படி நன்றி இல்லாமல் உன்னை நினைக்காமல் நான் பாட்டுக்க பொங்கத்த படிக்கணும் பொருளத்த படிக்கணும் கோயில்ல வந்து பாடிட்டு இருக்கனே, ஒரு போற்றி திருத்தாண்டகம் முதலவை பாடி தங்களை நான் மகிழ்ச்சிக்கவில்லைன்னு வெக்கப்படணும். அப்பதான் நம்ம சைவர், இல்லைன்னா நம்ம சைவரே கிடையாது. ஆக இந்த திருநீலகண்ட பதிகம் இது விளக்கம் கொடுப்பதற்காக அல்ல. இன்றைய நிகழ்வு திருநீலகண்டம் எவ்வளவு உயர்ந்தது, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த திருநீலகண்டம் நம்ம ஞானசம்பந்த பிள்ளை திருச்செங்கோடு வரார். அந்த ஊர் முழுக்க குளிர்ச்சிரும். நம்மளா இருந்தா இந்த கொரோனா வந்தப்பதான் தெரிஞ்சது, சொந்தக்காரன் செட்டா கூட நமக்கு வந்துன்னு போல. இந்த கவர்மெண்ட் ஒரு காமெடி பண்ணிச்சு, இந்த குப்பாள்றவங்க அதாவது ரொம்ப அசிங்கத்துல புழங்குறவங்களுக்கு எல்லாம் வந்து கொரோனா வராது. ரூபாய் நோட்டு வாங்கி வாங்கி யூஸ் பண்ணா அது வழியா கொரோனா கிருமி பரவாது. இப்படி அதுலயே அது பரவும் நோய் இல்லைன்னு இருந்தாலும் ஒரு உலகம் ஆகி மக்கள் தொகை குறைக்க ஒரு உலகம் ஒரு மேஜிக் பண்ணுச்சு பிரபஞ்சம். அந்த டைம்ல நம்ம போகவே யோசிச்சோம். ஒரு ஊர் முழுக்க குளிர்ஜுரத்தால் தவிக்கும் பொழுது நான்லாம் போனவ எஸ்கேப் ஆகி விடாந்துடும், ஐயோ நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா பக்குவம் கிடையாது, நன்றி கிடையாது. பெருமான் படைத்த உயிர்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருக்க அத்தனை உயிர்களும் சுத்தம் இருக்கிற கிடையாது. ஆனால் ஞான சம்பந்த பிள்ளை திருச்செங்கோடு அருகு அங்கிருக்கும் அன்பர்கள் கூறினாங்க, ஐயா இந்த ஊர் முழுக்க சுரம் தாக்கியுள்ளது, குளிர்ஜுரம் தாக்கியுள்ளது, இவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நமச்சிவாய பதிகம் பாடல சாமி. அங்க ஒரு அற்புதமான நிகழ்வு, ஞான சம்பந்தரால் மட்டுமே இது சாத்தியம். வேற எந்த நாயன்மாரும் எங்கேயுமே திருநீலகண்டம் பாடப்படவில்லை. அந்த ஞான சம்பந்தர் திருச்செங்கோடு உள்ள போய் பாடல, ஊர் எல்லையில இன்னைக்கு அந்த இடம் இருக்காங்க. ஞானசம்பந்தருக்கு திருக்கோயில் அமைச்சிருக்காங்க. திருச்செங்கோடு போறாங்க, அந்த ஞானசம்பந்தர் நின்று பதிகம்பாடி இடத்த நிறைய பேர் போய் தரிசனம் பண்றதே கிடையாது. அங்க நின்று பாடார், அவ்வினைக்கு வினை யாம் ஒன்று சொல்லும் மகதறிவேல். அவ்வினைக்கு வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவேல், உய்வினை நாடாதிருப்பதும் தமக்கு ஊனமன்றே. சாமியை பார்த்து கேட்கிறார், பெருமானே இந்த உயிரில் படும் தீவினைக்கு எல்லா வினைக்கும் யாம் வந்து மாற்று வினையாக இருக்கிறோம் என்று சொல்வீர்களே, என்ன அது நீங்கள் அறிந்ததுதான். சாமி கிட்ட சொல்றாரு, அவ்வினைக்கு வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவீர் பெருமான், அவ்வினைக்கு ஆண்டான் என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த உயிர்கள் துன்பப்படுகின்றன, உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. இவர்களை உய்வினை காட்டாமல் நோயில் ஆழ்த்தியுள்ளது உமக்கு அழகான்னு கேட்கிறார் சாமி கிட்ட. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாம் அடியோ, செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். அது என்ன எமை? எனை தீண்ட பெறான்னு சொல்லியிருந்தா சிங்களர், நான் எனது அற்று யாம் எமதுன்னு வந்த பன்மை. எனக்கும் அந்த ஜுரம் பற்றினால் எவ்வளவு அருள் செய்வீர்களோ அது போல இவருடைய வினையை நீக்க வேண்டும். நான் அந்த நோயாளியில ஒருத்தன், என்னை காப்பாற்ற இருப்பீங்களா? அப்ப என்னை காப்பாற்றும் நீங்கள் இவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் நீங்கள் தேவர்களுக்காக விடமுண்டவர், உங்கள் கட்டத்திலே அடித்தான் அந்த விஷத்தை தேக்கியவர். ஆக என்ன பண்ணணும்? இந்த கொடிய சுரநோய் நீங்குவதற்கு வழி நீங்கள் தான் குணப்படுத்த வேண்டும். இந்த ஊர் இந்த நோய்வாய்ப்பட்டவர்களாம் எப்படிப்பட்டவர்கள்? காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தாள் எவினையாள் எயிறு எரித்தீர்
என்று இருபொழுதும் காலையிலையும் மாலையிலையும் இந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, பல்வேறு பூங்காக்கள் அமைத்து குளம்பல செய்து கனிந்த மனத்தோடு என்ன பெருமான் முப்புறம் எரித்தவர் நமக்கும் அருள்வார், நம்முடைய ஆணவம் கண்ணும் ஆகியவற்றை எரிப்பார் என்ற நம்பிக்கையோடு பூவினை கொய்து, பூவை பறிக்க கூடாது, பூவுக்கு வலிக்காம பிக்கணுங்கிறார். கொய்தல்னா வலிக்காம பிக்கிறது, நம்ம வெடுக்கு வெடுக்குன்னு பிப்போம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல மாலை கழுத வச்சு இறுக்கி பூவை கழுத்த நெரிக்கும். பூவுக்கு உயிர் உண்டு, ஏனெனில் பூவில் இருந்தால் காய் வருகிறது, காயில் இருந்து கனி வருகிறது. அந்த எவ்வளவு ஒரு கருணை பாருங்க பெருமான் ஞானசம்பந்த பிள்ளைக்கு. அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், காவினையிட்டும் குளம்பல தொட்டும் கனிந்த மனத்தினால் எம்பெருமானே தாங்கள் எயில் மூன்று எரித்தவர்கள் என்று காலையும் மாலையும் உம்முடைய மலரடி போற்றுகின்றார்கள். அதுபோலவே நாமும் உன்னை போற்றுகின்றோம். தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். ஞான சம்பந்தருக்கா நோவு வந்தது, ஞான சம்பந்தருக்கு நோவு அல்ல, எல்லா பிணிகளும் பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து பாடுகிறார். எத்தனை செய்வர் தன் பிற துன்பத்தை நம் துன்பமா நினைச்சு ஒரு பிஸ்கட் வாங்க ரெகுலரா ஒருத்தன் கை நீட்டுறானா அவன் கிடக்குறான் அப்படின்ட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கும். கோயில் வாசல்ல பிச்சைக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, ஒரு 10 ரூபா தட்டுல போய் 100 ரூபா போடவும் பிச்சைக்காரங்க 10 ரூபா போறது கூட சிந்தனை இல்லாத சைவர்கள் தான் வாழ்ந்துட்டு. என்ன கொடுமை! ஞான சம்பந்தர் அவ்வளவு கொடிய ஜுரம், குளிர் ஜுரம், குளிர் காய்ச்சல் வந்த சமயத்துல ஆளையே போட்டுரும். ஊர் முழுக்க அந்த நோய். இவர் இந்த நோய் எனக்கு வந்திருக்கு சாமி, குணத்தை இவங்க கடும் துன்பம் எனக்கு வந்த துன்பம் குணப்படுத்துகள் சாமிகிட்ட உரிமையோடு கேட்கிறேன். சாமி ஏன் தெரியுமா இதை கேட்கிறேன்? தேவாதி தேவர்களுக்காக விஷம் உண்ட தாங்கள் இந்த மனிதர்களுக்காக அவருடைய தீவினை வந்து அவர்களை தீண்டக்கூடாதுன்னு சொல்றதுல எமைத்த பிற எனதுரை தனதுரைம்பாரு. நான் சொல்றதெல்லாம் சிவன் சொன்ன உரைம்பாரு ஞானசம்பந்தர். அதுபோல இங்க பிற துன்பமெல்லாம் தன் துன்பமாக நினைத்து இந்த பாடல் பாட. காவினையிட்டும் குளம்பளதொட்டும் கனிமணத்தாள் ஏழ் மூன்று எரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து, காலையும் மாலையும் அவரை வழிபடுறாங்களா அந்த ஊர் மக்கள். பூவினை கொய்தும் மலரடி போற்றதும் நாம் அடியோம், தீவினை வந்தமே தீண்ட பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறேன், விஷம் உண்ட தாங்கள் இதை குணப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன்கிறார். அதற்கடுத்து முளைத்தர மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடையில் பெருமானே எனக்கு ஞானப்பால் கொடுத்து, அன்னையுடைய ஞானப்பாலை எனக்கு கொடுத்து என்னை உன்னுடைய பிள்ளையாக ஆவணம் கொண்டு என்னை ஆண்ட எம் பெருமானே, இளைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் இவையுடைய உங்களுடைய திருமேனி எதை தாங்கி இருக்கிறது? தலையிலே வில்லும், கையிலே சூளம், தண்டு, மழு இவையெல்லாம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதனால் தாங்கள் தாங்கினீர் என்பதை நாங்கள் அறிவோம். அது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய வரலாறு. ஆக அந்த அம்பு வேற வீட்டப்பெல்லாம் வச்சிருக்காரு. சிலை இந்த ஈவனை அம்பு துளை வெளியிலிருந்து விடுபட்ட அம்பு போல் எம்மை வேதனைப்படுத்துகிறது. இது என்னை தீண்டாத வண்ணம் நீங்கள் அருள் செய்ய வேண்டும். முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆணவம் கொண்டு எம் ஆண்ட விரிசடையில் சிவசிவம் இளைத்தலை சூளமும் தண்டும் மடுவும் இவையுடைய சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டம் இடமுண்ட தாங்கள் இவர்கள் குறை நீக்குதல் பெரிதா தந்தையே. விண்ணுலக ஆழ்கின்ற விச்சாதர்களும், விச்சாதரர்கள் வந்து எல்லா உலகத்திலும் பயணம் செய்யக்கூடியவர்கள், விண்ணுலகத்தை ஆளக்கூடியவர்கள். அவர்களும் வேதியரும் வேதங்கள் கற்று வேதம் கூறும் 50 கேள்விகள் செய்து தினந்தோறும் வாழக்கூடிய புண்ணியரும் என்ன புண்ணியர் இருபோதும் தொழப்படும் புண்ணியரே. அந்த விண்ணுலகான விச்சாதனும் வேதியர்களும் உன்னை புண்ணியர் என்று பேசுகிறார்கள் சாமி. கண் இமையாத அமௌண்டுடைய
உனக்கு 2 கண்ணு இருந்தா 2 கண்ணு மூடு, 3 கண் நெற்றிக்கண் என்றுமே முடியதில்லையே சாமி. உன் கண்கள் மூடினால் இந்த உலகம் இருண்டு விடும். இமையாதன 3 கண்களை உடையவரே, உம்முடைய திருவடியை அடைந்தோம். திண்ணிய தீவினை, எந்த நோயினாலும் தீர்க்க முடியாத தீவினை தீண்டப்பெறா. என்னை விட்டு விலகி மறுபடியும் வரக்கூடாது. திருநீலகண்டம் எவ்வளவு பெரிய பாடல். அடுத்து, மற்ற இணையில்லா மலைதிரண்டனத்தின் தோளுடைய சாமி, நீ ஒன்னும் நோஞ்சான் கிடையாது. இந்த நோயை அடிச்சு விரட்ட முடியாம இருக்க ஒரு மலை போன்ற சிறந்த தோள்களை உடையவர். கிச்சமை ஆட்கொண்டு கேளாதறிவும் தொன்மை கொள்ளும். நான் இவ்வளவு தூரம் கேட்கிறேன், இந்த நோயை குணப்படுத்தாத இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு அழகா? நான் என்ன செய்தேன்? சொற்றுணை வாழ்க்கை துறந்து என்னுடைய அப்பா அம்மா என் வாழ்க்கை எல்லாம் தங்களுக்காக பறித்து தங்களுக்காக வந்து விட்டேன். திருவடியை அடைந்தோம். என்ன செற்றமை தீவினை. இந்த தீவினை என்னை வந்து தொடக்கூடாது. எமைனா என்னை மட்டுமல்ல தந்தையே, இந்த ஊருள்ள யாரையும். இப்படி 10 பாடல்கள் ஆடி முடிக்கிறாரு. லெஃப்ட் ஆகிட்டா இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. ஐயா ரீஜாயின் ஆவார். வச்சு வாழ்க. ஞானசம்பந்த பிள்ளை பாடி முடிக்கிறது. இன்று வரை திருச்செங்கோட்டில் இருக்கிற யாருக்கும் அந்த குளிர்ஜுரம் யாருக்கும் வருவது கிடையாது. என்ன ஆக இந்த திருநீலகண்டம் அப்பா இவ்வளவு பெரிய அருளாளர் இல்ல, ஒரு ஞானசம்பந்தர் நமக்காக பாடிய பதிகம். இந்த நோய் தாக்கக்கூடாது, எந்த நோயில் நீங்கள் இருந்தாலும் சரி. என்ன ராஜேஸ்வரி அம்மா குழுல நிறைய பேர் பெரும் துன்பத்தான நோய்களை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அவர்கள் எல்லோரும் தீவினை நீங்கி பெருமான் அருளால் இந்த நமச்சிவாய வாழ்க என்ற வாழ்க்கை கூறி, என்ன அபிநைக்கு வினை திருநீலகண்டத்தை, இந்த அபிநைக்கு வினை பதிகம் வந்து முழுக்க பாடினாலே நிறைய நோய் தீங்குது, வாழ்க்கையில நிறைய கஷ்டம் போகுது. ஒரு காலத்துல ஆயுத பூஜை செய்யறதுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு திருநாவுக்கரசையான்னு ஒருத்தர் திருப்பூர்ல இருக்கிறவர் எனக்கு பணம் அனுப்பிச்சு விட்டார். இன்னைக்கு பார்த்தா திருவிளையாடல் போற்றி அடிக்க ஒரு தொகை அனுப்புற அளவு சாமி நல்லா வச்சிருக்கா. எங்க மாதவ சாமி சொல்லிச்சு, ஏன்டா அதை படிச்சுட்டு இருக்க, அபிநைக்கு வினை பாடுறா, எல்லா பிரச்சனையும் சரியாடும்னா. இது நித்திய பாராயண பாடம். எல்லோரும் இதை படித்தால் கண்டிப்பாக எல்லோரும் யாம் பெற்ற இன்பம் பெறுவீர்கள். ஆக இங்க என்னன்னா, சைவம் தனக்காக வாழ்ந்ததல்ல சைவம். குருமார்கள் தனக்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது, நமக்காக வாழ்ந்தவர்கள். துன்பங்களை அவருடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள், நம்முடைய வினையை அவர்கள் வினையாக ஏற்று இறைவனும் முறையிட்டவர்கள். அவ்வழி வாழ நமக்கு ஒரு வேளை உள்ளத்தில் அன்பு வருமானால் கண்டிப்பாக இங்கு நம் இல்லங்கள் வரும் எழுந்தருளி நம்பெருமான் செங்கமல பாதம் தந்தருவார். அல்வதோடு மட்டுமல்ல, அதுல ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவார் மணிவாசகர். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பாதம் தந்து அருளும் சேவகனே. அவருடைய திருவடிகள் நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அடிமை செய்வாராம் சாமி. சேவகன்னா யாரு? எடுபடி கூலியாளி. அன்புங்கிற கூலியை பெற்றுக்கொண்டு நாம் பிறருக்கு செய்வோம், அவர் வந்து நமக்கு செய்வார். மணி 8:50 ஆயிடுச்சு. இன்னைக்கு சிலர் புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோமதின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் யார் வந்திருக்காங்க? விஜய கிருஷ்ணன் ஒரு ஐயா வந்திருக்காங்க. ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. அப்புறம் இன்னும் யார் வந்திருக்காங்க? நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ராஜேஸ்வரிங்கய்யா. ராஜேஸ்வரி வந்திருக்காங்க. உங்களுக்காக பதிகம் சொல்லியாச்சு, பாடிட்டீங்க. சரிங்கய்யா.
அப்புறம் கோமதி அம்மா, நீங்க எந்த ஊரு? ஐயா நாங்க ஆரணிங்கய்யா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஆரணியா? ஐயா நமச்சிவாய வாழ்கங்க. எங்க ஃப்ரெண்டு தாங்க ஐயா, தோழிங்க ஐயா. சிவா சிவா நல்லா. நமச்சிவாய வாழ்க. விஜயகிருஷ்ணன் சிவகங்கையா? ஐயா விஜயகிருஷ்ணன் சிவகங்கையா? நமச்சிவாய வாழ்க. சிவகங்கையா? சிவ சிவா. கோமதி அம்மா, இந்த குழுவின் பாஸ்வேர்டு வந்து நமச்சிவாய வாழ்க. சரிங்க சரிங்க. அதை சொல்லலாம், தவறு கிடையாது. சரிங்க. இந்த ராஜுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு இன்னைக்கு. அந்த ராஜா இல்லைங்க, ராஜேஸ்வரி அம்மாங்கய்யா. யாருமா? ராஜேஸ்வரி அம்மாவா? ராஜுன்னு வருது. அவங்க பேர் அப்படி பதிவு பண்ணிருக்காங்க. ஓஹோ, ஒருவேளை பெரிய ஆளுமையுடையவரோ மீனாட்சி போல. எங்க ராஜேஸ்வரி அம்மா அவங்க எல்லாம் மிக பெரும் தொண்டர்கள் கைலாசு. அந்த ஒரு புதுப்பல் சாக்கடைக்கு இருந்த ஒரு சிவாலயத்தை எடுத்து புதுப்பிச்சு பெண்கள் மட்டும் வழிபாடு செய்யறாங்கன்னு ஐயா சொன்னாங்க. ஐயா, அன்னைக்கு நீங்க எனக்கு சொன்னீங்க ஐயா, அது இப்ப எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப அந்த அன்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஐயா. சாமி மேல வந்து ஒரு அடியார் எவ்வளவு அன்போடு இருக்கணும் அப்படிங்கறத அந்த நிகழ்வு வந்து எனக்கு உணர்த்துச்சுங்கய்யா. எந்த நிகழ்வு? அந்த அம்மாக்கு இப்ப இந்த ராஜேஸ்வரி அம்மா மாதிரி ஆளுங்க வந்து செஞ்சாங்கல்லங்கய்யா, சாக்கடைக்கு பக்கத்துல வந்து சாமியை வந்து. ஆமா, ரம்யா அம்மா. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அவங்க கண்ணே, உங்க கோயில் வரலாற்றை கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுங்க, எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அது எப்படி சாக்கடையில இருந்த பிறகு எப்படி பூஜை வாங்குறாருன்னு. ஆமாங்க, 50 வருஷமா எங்க அம்மா சின்ன குழந்தையில இருந்து அந்த கோயில் திறந்த வழியாதான் சாக்கடைக்கு பக்கத்துல தாங்க இருந்தது. போய் சாமி மேல நாய், கோழி, எல்லா உயிரினங்களும் போய் சாமி மேலேயே படுத்திருக்கோங்க. அந்த ரம்யா மிஸ் திருப்பூர்ல இருந்து வந்தாங்க, அவங்களாலதான் எங்க ஊருக்கே ஒரு விமோசனம் கிடைச்சிருக்குங்க. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இப்ப நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ரொம்ப அந்த ஊர் முழுக்க வைஷ்ணவர்கள். பெரும்பாலும் யாருமே சிவனையே கும்பிட மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்டு தாய்மார்கள் எல்லாம் பெருமானுக்கு அற்புதமா சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த ராஜேஸ்வரி அம்மா வந்து அந்த ரம்யா அம்மாவுடைய குரல் இவங்கதான். அவங்க பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஏன் பேசாம இருக்காங்கன்னா, அவங்க பேசினா ஊர்வம்ப தேடுற மாதிரி. நல்லதுதான் பேசுவாங்க, ஆனா அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்காங்க. நிறைய பேசுவாங்க, நல்லதுதான் பேசுவாங்க, ஆனா அவங்க அமைதியா இருக்காங்க. சாமி இருக்கிற அவங்க நல்லா பேச வைக்கணுங்க. ஐயா, உங்களுடைய விஜய கிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நமச்சிவாய வாழ்க. ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த ராஜு என்ற நண்பர் வந்து எனக்கு குரூப்ல ஐயா பேசின சொற்பொழிவை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து கேட்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டு இப்ப ஐயா வந்து இப்ப இந்த கூகுள் மீட் லிங்க் வந்ததுனால நான் கலந்துக்கிட்டேன். தொடர்ந்து நான் கேட்டுக்கிறேங்க. நமச்சிவாய வாழ்க. நண்பர்களுக்கு சொல்லுங்க, பகிருங்க. ஏன்னா பெருமானின் தனிப்பெரும் கருணை ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியமானது திருமுறைகளினது எல்லாருக்கும் சென்று சேரணும். நவநீதன் அண்ணா, ஐயா நவநீத கிருஷ்ணா ஐயா நமச்சிவாய வாழ்கங்க. என்ன மலை மேலையா உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்கு போட்டியா விஜய் கிருஷ்ணன் வந்திருக்காரு. பரவாயில்ல, 2 பேரும் பக்கத்துல இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்த மாதிரி அந்த போட்டோ இருக்கு என்னுடைய செல்ல. சொல்லுங்க. வழக்கம் போல சொல்லுங்க. எளிமையா இறைவன் அடையருக்கு வழி சொல்றீங்க. எளிமையா இறைவன் அடையருக்கு வழி சொல்றீங்க ஐயா. தெரியாம போச்சு. இறைவனுடைய அருளை பெறுவதற்கான வழி. ஆமாங்கய்யா, எளிமையா இருக்குங்கய்யா. நம்ம ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் உணர்வு வந்து இல்லாம நம்ம அத பிராக்டிஸ் பண்ணி ஒண்ணு எல்லாமே இங்க என்னன்னா, நம்ம அப்பா கிட்ட போறதுக்கு எதுக்கு பிராக்டிஸ்? அப்பான்னா சரியா போடுது. இந்த ஆதிசங்கரர் வந்து போய் அம்பாள் மேல சகஸ்ர நாம அர்ச்சனை, அம்பாள் அப்படியே பாதாதி கேசம் கேசாதி பாதம் வர்ணிக்கிறார்.
அப்படியே அம்மா ரத்ன கிரீடத்தை அணைந்தவுடைய உன்னை வணங்குகிறேன் அது 1008 அர்ச்சனை செஞ்சுட்டார். செஞ்சுட்டு அம்பிகை வந்து காட்சி தராங்க. நம்ம சாமிய புகழ்ந்து வியாபாரம் பண்றப்ப சாமி வந்த சாமி நான் பாடல எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் கேட்போம் இல்ல. அது போல ஆதிசங்கர பரமாச்சாரியார் என்ன பண்றாருன்னா அம்பாளை பார்த்து அம்மா யான் பாடியதில் எது உங்களுக்கு மிக பிடித்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப அம்பிகை சொன்னாலா சங்கரா மற்றதெல்லாம் உனக்கு பிடித்தது, நீ இப்ப சொன்னிய அம்மான்னு ஒரு வார்த்தை அதுவே எனக்கு பிடிச்சது. இப்படி எளிமையா அம்மான்னு கூப்பிட்டா வந்திருப்பனே என்ன மகனே. இருந்தாலும் உன்னுடைய வன்மைகள் காலத்தால் அழிக்கக்கூடியதாக பல்வேறு ஆலயங்களில் அர்ச்சிக்கப்படும் மூலம் அப்படின்னு அம்பிகை வரம் தராங்க. அதனால அப்பா அப்படின்னா சாமி திருநீலகண்டம்னு கத்துனா அடனே எவனா நம்ம விஷம் சாப்பிடுறது நினைச்சு கூப்பிடுறேன்ட்டு வந்துட்டு போறோம். அதை விட்டு போட்டு போய் மூச்சு அடைக்கி பேச்சு அடைக்கி காட்டுல உட்காந்து கொண்டு என்ன ஐயா பண்றீங்க? அதான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்கய்யா. அவரை உட்கார்ந்துட்டு நுனி நாட்டுல நம்ம சிவ என்னடா நம்ம சிவாய நாட்களையும் ஒட்டுங்கடா காத்து வெளியும் போகுது. இதுல வயிற்றுல அவரும்மா ஏன் அம்மானா வந்துட்டு போறாரு அப்பானா வந்துட்டு போறாரு. இல்ல அவரை கூப்பிட முடியலன்னா ஞான சம்பந்தாக நம்ம கைலாச மாதிரி போய் ஞான சம்பந்தா அப்படின்னு அழுதிங்களா வந்துட்டு போறாரு. ஆனா நான் குழந்தைகளோட விளையாட்டதும் பேசிட்டு அது தாண்டி உலகத்துல இருந்தேன். அந்த உலகத்தோட இந்த உலகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீரிலே மூழ்கிலே நெத்திக்கு விட்டம் அரிச்சிக்கிறேன் என்னதான் பண்ணாலும் இதயத்தில் அன்பு இல்லாமல் எதுவுமே இருக்காது. அதனால எளிமையில் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு அடையிறது சிரிச்சுட்டே வந்து நின்னாவா ஹரிசங்கர பார்த்து அம்மா லலிதா முன்னால வந்துட்டேடி என் தங்கமே அம்மா அப்படின்னு காலைல விழுந்து வணங்கி எழுந்துதான் சொல்லி சங்கரா என்ன காரணத்துக்காக வர்ணனை பண்ண அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பா எனக்கு இவ்வளோ பாடியிருக்கேன் ஒரு இது இருக்கு அப்படின்னாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லம்மா நான் இவ்வளவு அர்த்தம் பண்ணிருக்கேன் இல்லையா, இதுல எது எனக்கு பிடித்த மந்திரம் அப்படின்னு சொன்னேன். அம்பிகை கடகளான்னு சிரிச்சுட்டு சங்கரா ஒரு தாய்க்கு அம்மாங்கிற வார்த்தையோட சிறந்த மந்திரம் எதிரானாலாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அதோட இவராரு 1008 பாடினாரு. இந்த குழந்தை போட்டு குளக்கரையில நின்னுது. அப்பா தண்ணிக்குள்ள போய் கடையோகம் செய்ய தண்ணியில மூழ்கி மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு சிவபார இருதையா. குழந்தை பச்சா அம்மா அப்பான்னு அழுவோம். அம்மா பார்த்து வீட்டுக்கு போய் அழுவுல அப்பா ஸ்நானம் திருப்பி பார்த்துட்டு கோயிலுக்கு வர்றப்ப அவங்க அப்பா இந்த கோபுரத்துல இருக்கிற இந்த தோணியாத்திரை காட்டி கண்ணே அங்க பாரு அப்பா அங்க பாரு அம்மான்னு ரெகுலரா சொல்லிருப்பாரு போல இருக்கு. இது அப்பாவை தடவா இந்த பிள்ளை அங்க திரும்பி அம்மான்னு அழுதுச்சு. ஐயோ என் பிள்ளை அழுகுறான்ட்டாரு சாமி. அவ்வளவுதான் எவ்வளவு ஞானம். ஐயோ திருப்பெருகு சிவஞானம் அந்த வழியில அருமைன்னு சொல்றாரு. எல்லா ஞானமும் வாய்க்க பெற்ற அந்த மிக எளிமையானவர். ஆனால் இந்த குருமார்கள் அவர் ரொம்ப அடைவது மிக கடினமானதுன்னு சொல்லி இந்த 4 வரலாற்றை படிச்சு கூட 63 வரலாற்றுல யாரும் இறைவனை தேடி திருநீலகண்டரோ அமர்நீதி நாயனாரோ திருத்தொண்டரோ இளையான்குடி மாற நாயனாரோ இறைவனை நாடி செல்லவில்லை. அவங்க கடமை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களால 86 ரூபாய் ஏதோ ஒரு துணி கொடுத்துட்டு இருந்தாங்க, துணி துவைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இளையான்குடினார் சோறு போட்டுட்டு இருந்தாரு, பசித்தவனுக்கு சோறு இருந்தாரு, சோம்பேறிகளுக்கு சோறு போட்டுட்டு அப்படி ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கடமையை. அவர் குங்குளியம் போட்டுட்டு இருந்தார், டெய்லி சாம்பிரம் கோயில்ல போட்டுட்டு இருந்தாரு. அப்படி ஏதோ செய்யறாரு. ஆனா அவங்களை தேடி சிவம் வந்ததை தவிர சிவத்தை தேடி எந்த நாயன்மாரும் போனதா வரலாறு கிடையாது.
இதை விட என்ன சாமி தன்னுடைய எளிமை அது இல்லாத இந்த மணிவாசர் வேற தெளிவா சொல்லிட்டாரு. இங்கு நம் இல்லங்கள் ஒரு இருந்தருளி செங்கமல பொற்பாதம் நல்ல சேர்ந்து யார் ஒருவர் நல்லவர் பெரியவர் எனாது பாராமல் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுகிறார்களோ அவர் அது இறைவனுடைய குணம். எல்லா உயிரிடத்திலும் சமமான அன்பு காட்டுதல். அந்த குணம் நமக்கு வரும்பொழுது நம்ம சிறந்து வந்துட்டு போறாரு. அந்த குணத்தை வரவேற்க முயற்சி பண்றாங்க. பெரிய விஷயம் அது. சொல்லிடலாங்கய்யா, பெரிய விஷயம் என்னங்க அது. என்ன நானா என்ன ஒருத்தரு குட்டி போய் கடவுள் இல்லைன்னு கல்லுல எழுதிட்டு இருந்தேன். ஏடா கல்லுக்குள்ளும் கடவுள் இருக்காரு, அந்த இதுக்குள்ள தேரைக்கும் உணவளிக்கிறாரு. இல்ல ஜோப்ல எவடா வச்சிருக்கேன்னாரு. கையிட்டு பார்த்து ஒண்ணும் இல்லைன்னு. ஒண்ணும் இல்லாத தொட்டு பார்த்து ஒண்ணும் இல்லைன்னு என்னடா பிரயோஜனம். ஜோப்புல கைவிட்டு பார்த்துட்டானா இல்லைங்கிற அது மாதிரி கோயிலுக்குள்ள உள்ள போய் பார்த்து இல்லைன்னு சொல்றாரு. நான் முடிஞ்சது அவ்வளவுதான். பிள்ளையும் ஆட்டிக்கிட்ட ஏட விட மாட்டாங்க. சோத்துக்கு இல்லாத அடியேனை மதுரை ஆதீனம் சொல்லுவாங்க. ஒரு திருவிடை மதுரையில ஒரு பெருவிழா. அந்த விழால உருத்தெரியா காலத்தை உடம்புகுந்து அதை பத்தி கருத்தாடல் நடந்துட்டு இருக்கு, கருத்தரங்கம். அங்க போயிட்டு அடியனை அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்காக நான் அந்த சந்தானவங்களை பார்த்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுன்னு ஃபேன் சட்டை மாட்டு ஒரு பக்கம் பிரஜாமா நின்றுட்டு இருந்தேன். இந்த ஒட்டகங்களை நம்ப முடியாது இல்ல, அப்படியே பார்த்துது. மைக் எடுத்து கையில வச்சுட்டு எல்லோரும் பெயரினை மாற்றி பிணம் என்று பெயரிடுவார்கள். ஆனா இந்த ஆதீனம் சம்பந்தப்பட்ட ஒண்ணுக்கு பேரினை மாற்றி சொக்கர்னு பேர் வச்சுட்டாங்க. அது இதுக்கு விளக்கம் சொன்னா சரியா இருக்குன்னாரு. ஐயோ, குருவர்களே திருவர்கள் இல்ல. அப்ப அங்க என்னன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை எடுத்துட்டாலும் ஏன் இவர் பெருமானுக்கு 1000 திருநாமம் இருக்கும் பொழுது திருநீலகண்டம்னு ஏன் பண்ணா ஜாலியா பேசிட்டு போயிடன்னு தேன்மொழி அம்மாவா யாரோ இசையோடு பாடிட்டு இருந்தாங்க. வினை எவ்வளவு ஜாலியா அனுபவிக்கிறாங்க. சாமியும் பாப்பாரு. அடடா, இந்த வினை தாக்க உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்க கூட. பாடு பாடு. சிவா சிவா, நல்லா இருக்குல்ல கைலாஸ் இது. ஐயா இல்ல இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு கோதுமை மூட்டையில எங்கேயாவது தாளம் போட்டு போனா எனக்கு சாமி 10,000 ரூபாய்க்கு வாழ்க்கையில எத்தனை வினையோட தாக்கிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கான். ஐயா இது தெரியலீங்க ஐயா, இதை பத்தி எங்களுக்கு தெரியாதங்காட்டி தாங்க நாங்க பாடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாளம் போட்டு பாடக்கூடாதுன்ட்டு. இல்ல பாட வேண்டிய பதியங்களை பாடலாம். ஐயா இப்ப திருஞான சம்பந்தர் இப்ப இந்த பாடல் எப்படிங்க பாடியிருப்பாரு? உங்களுக்கு நல்ல குளிர் ஜுரம் வர்ற இன்னைக்கு பாடுங்க, எப்படி பாடிருப்பாருன்னு தெரியும். ஐயோ, நம்ம வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாத இன்னைக்கு இந்த பதியத்தை பாடுங்க, திருஞான சம்பந்த நிலையில பாடுவீங்க. அவங்க பிணி நீங்கிடும். அதுக்காக யார் வீட்டுக்கு நோயெல்லாம் வர வேண்டாம். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய 4 குழந்தைகளுக்கு உடம்பு சரினா ஒரு தாய் எவ்வளவு பதறி இருப்பா. அந்த மனநிலையோடு பாடு. சிலதெல்லாம் அந்த சூழ்நிலையில ஐயோ எங்க அம்மா உயிர் போயிடுமேங்கிற பயத்துல இந்த திருநீலகண்டம் பாடினப்பதான் ஞான சம்பந்தம் எப்படி பாடினா அடியேனால உணர முடியும். அம்மா பழச்சு ஒரு 5 வருஷம் இருந்தாங்கன்னு வைங்க, அது வேறது. அந்த பதிகம் என்ன செய்யணும் வாழ்வில ஒவ்வொரு பதிகத்திலையும் முக்கியமானதெல்லாம் அனுபவிக்க முடிஞ்சது வாழ்க்கையில. ஏன்னா இந்த ஞான சம்பந்தர் என்னடா இவருக்கு நோவே வரல, இவர் எமைத்தின்ற பெறா எமைத்து அவர் தானே சொல்றாரு. அந்த பதிகம் முழுக்க எதிராளியே சொல்லல தெரியுமா? அந்த எமைத்தின்ற பெறா திருநீலகண்டம் இல்ல. அப்ப இவருக்கு அந்த நோயெல்லாம் தனக்கு வந்ததா பாவிச்சு பாடி இருக்காரு. அப்படி பாடணும் கைலாஸ். தன் துன்பம் போல் கண்டு பாட வேண்டும். ஐயா இப்போ மற்ற இப்போ 4 பாடல் முடிச்சிட்டீங்க. 5, 6, 7, 8, 9, 10 நாளைக்கு சொல்றேன். பாடல முடிக்கல, சொல்லி இருக்கேன். சரிங்க.
பாவி முடிச்சிட்டேன். சிவ சிவ. மிச்ச பாடலுக்கான விளக்கம் நாளைக்கு தெரியுங்களாயா? நாளை தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியும். நமச்சிவாய வாழ்க. ஏன்னா நாளைக்கு நான் ஒசூர் போறேன் அலுவல் நிமித்தமா. சரிங்க. வழக்கமா. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் கைலாஸ், எப்பவும் ஒசூர் போனா 9:30 தான் வருவேன். இந்த வகுப்பு இருக்கிறனால சாமி எப்படியும் ஒரு கரெக்டா ஒரு 8:40க்காவது கூட்டி வந்துறாரு. திருஞான சம்பந்தர் கருணைங்கய்யா. நாளை திருவருள் எதுவோ அது சிறப்பா நடக்கும். எல்லோரும் நாளை வகுப்பில் சந்திக்கலாம். ஐயா கந்தசாமி, ஐயா கந்தசாமி பால ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. உங்களையும் நம்ம அடியார்கள் சந்திச்சதையும் நம்ம ராஜு ஐயா கிட்ட இந்த போன பிரதோஷ அன்னைக்கு ராஜு ஐயா பார்த்தாங்கய்யா. அப்போ உங்களை சந்திச்சது சொன்னதை ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்கய்யா. பிரதோஷ கூட்டம் இருந்ததுல அவரோட ரொம்ப பேச முடியலங்க. பட் அந்த கூட்டத்திலேயே அவர்கிட்ட பார்த்து இந்த தகவலை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேங்கய்யா. சரிங்கய்யா. திருவருள் ஐயா நாளைக்கு ஹொசூருக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கய்யா? அடியேன் வந்து ஒரு 11:30க்கு பேரிகை வந்துருவோங்கய்யா. அப்படிங்களா? பட் அலுவலக பணி எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்கய்யா? என்னங்கய்யா ஒரு 4 மணி வரைக்கும், அதிகபட்சம் 4 மணிங்கய்யா. வந்து ஒரு மெட்டீரியல் டெலிவரி கொடுத்துட்டு ஆர்ஜிபி போட்டு மெட்டல் எடுத்தாரணும். எப்படி பார்த்தாலும் 4 மணி பண்ணிடுவாரு சாமி. ஏன்னா அங்க வேறு சில கடமைகளும் கொடுத்திருக்காரு. திருவருள் எதுவோ நாளை நாம் சந்திக்கணும்னா சந்திச்சிருவோம். அவ்வளவுதான். சாமி அருள் இருந்தா நடக்காது இது. அதுக்காக நீங்க மெனக்கட்டு ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. சொக்கர் ஒரு சாதாரண ஏதோ. சரிங்க சரி. திருவருள் கூட்டுவித்தால் சந்திப்போம், அவ்வளவுதான். லோகனமனா அப்புறம் சாப்பிட்டீங்களா? சோறு சோறு சோறு. சிவ சிவா. திருவருள் நிம்மதியா இருங்க. அவ்வினைக்கு வினை பாடுங்க. ராஜேஸ்வரி அம்மா உங்களுக்காக தான் உங்கள் நோயை தன்னோயாய் பாடி இருக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். சரிங்கய்யா. நீங்க அந்த பதியத்தை பாடுங்க. டாக்டர் வேற டாக்டர்கிட்ட காட்டுங்க. உங்க நோயில முழுக்க நீங்கியதாக கூறுவார். சரிங்கய்யா. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. கீதாம்மா சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா உங்ககிட்ட பேசினாங்களா? இல்லைங்களா ஐயா? நான் சொன்னா யாரும் கேட்கறதே இல்லை. ராஜேஷ் கூட கேட்க மாட்டேங்குது. வருத்தமா இருக்கு. கேட்பாங்க. கண்டிப்பா பேசுறேங்க நாளைக்கு காலையில. கண்ணே உங்களை பத்தி உங்க உடல் துணி இருந்தது இல்ல? ஆமாங்க ஐயா. அது அதனுடைய தற்போதைய நிலைமை பற்றி அன்றைய நம்ம முத வகுப்புக்கு வந்ததுக்கும் இப்போ இருக்கிறத வந்து சொன்னா அது ஒரு வாழ்வியல் சார்ந்தா இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாங்க ஐயா சொல்லணும். சொன்னால் சாமிய நல்லா வச்சிட்டு இருக்காருங்க ஐயா. அதனால நம்பினால் கெடுவது இல்லை. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில எல்லாமே நிறைவு கொண்டீங்க. அப்படித்தான் இருக்கும். ஆமாங்க ஐயா. இறைவனுடைய பேரருள் கருணை கூடவே இருந்து நம்மளை இந்த பையன் கூப்பிட மாட்டானான்னு ஏங்குற அப்பா மாதிரி சாமி நம்ம திருவருள் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் செய்யட்டும். கண்டிப்பாங்க ஐயா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புரிதல் ஏற்படுதுங்க ஐயா. திருவருள் அதைத்தானே செய்யும் இல்லையா? இந்த திருநீல கண்ட பதிகத்தோட விளக்கம் கூட நீங்க சொல்றது முற்றிலும் வேற மாதிரி இருக்குங்க ஐயா. அவர் வந்து நம்மளுக்கு சொல்ற மாதிரிதான் அந்த விளக்க உரையில இருக்கும். ஆனா இவர் சாமியை பார்த்து பாடுற மாதிரி நீங்க சொல்லிருக்கிறது உண்மையாவே புதுமையா இருக்குங்க ஐயா. இல்ல அவரு சாமியை பார்த்துதான் சொல்றாரு. விரித்தலை சூளமும் தண்டும் இவையுடையிருங்கிறாருல்ல. இல்ல நம்மளுக்காக சாமி கிட்ட பேசுறாருன்றத மாதிரி சொல்லல. நீங்க பாண்டீங்கன்னா விளக்க உரையில சுத்த
மொத்தமா அப்படியே மாத்தி இருக்கு. நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் சொல்லிருக்காங்க. இல்லம்மா, காசுக்கு உரையும் கடவுளுக்காக பாடுறவருக்கும் அதுதான் விளக்க உரையில அப்படிதான் இருக்கு. ஆனா அங்க என்ன சொல்றாரு சாமி, அபினைக்கு வினை ஆம் என்று சொல்லும் அது அறிவீர். எல்லா வினைக்கும் நீங்க தான் மாற்றுங்கிறது நீங்க அறிவீங்க. உய்வினை நாடாதிருப்பதும் இந்த இவர்கள் வினையினால் துன்பப்படுவது துன்பப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களை நாடி தீர்க்காம இருக்க உனக்கு குறை அல்லவா உந்தமக்கு ஊனம் என்று கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றணும் நாம் முடியும். நாங்கள் செய்த வினைகள் எம்மை தீண்ட பெறாமல் உங்களுடைய திருநீலகண்டம் எங்களை காக்கட்டும். ஏனெனில் இந்த திருநீலகண்டம் குற்றங்களை பொறுக்கும் குணமுடையவர் நீ என்பதற்கான சாட்சி. இப்ப இந்த பதிவை நான் பாடும்போது எனக்காக ஞானசம்பந்த சாமி கிட்ட பேசுற மாதிரி அந்த எண்ணத்துல வச்சு பாடினா உண்மையாவே சூப்பரா இருக்குங்க ஐயா. ஆமா கண்ணு, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு. நம்மளுக்காக பாடினாரு, நம்ம இடத்துல இருந்து அவரு பாடினாரு. அதே போல அந்த 2வதுல அவர் பாடும் பொழுது காவினையிட்டும் குளம்பழகத்தும் ஏவினையாள் ஏழ்மோ சாமி, நீங்க முப்புறமைத்தவர், எரித்தவர். அதனால் உண்மை நாங்கள் காலையும் மாலையும் மலர் கொண்டு வணங்குகின்றோம். என்ன உங்களை வணங்கும் எங்களை காப்பாற்ற வேண்டியதும் அது கடமை இல்லையா? நீங்க என்னடா இந்த உய்வினை பார்த்து எங்களை நாடி வராமல் இருக்கின்றீர்களே, ஈவினை என்னை தீண்டப்பெற தீ போன்ற சுடுகின்ற வவ்வினைம்பார். தீவினைனா நெருப்பாட்ட சுடுற ஒரு நோய். என்ன தீ சுட்டா என்ன ஆகும்? எல்லாம் புண்ணாய் கொந்திக்கும்ல, அப்படி இருக்கிற நோய் குணமாகும். இந்த பதிகத்தை 2வது பாடல படிச்சோம். தொடர்ந்து இந்த காவினை தினம் போய் குளத்துல கை கால் கழுவிட்டு கொஞ்சம் பூ கொண்டு போய் சாமி கிட்ட சாத்துக்குடி பண்ணிட்டு இந்த ஒரு பதியத்தை பாடினாலேயே வெப்பு சம்பந்தமான எல்லா நோயும் நீங்கிடும். அதெல்லாம் கண்கூடா கண்ட மருந்து. என்ன அடுத்த பாடல்ல இலைத்தலை சூளமும் தண்டும் அழுகும் இவையுடைய உய்வினை நாடாதிருப்பதும் நமக்கு ஊனம் உண்டு. அப்பா இதெல்லாம் வச்சிருக்கே, என்னுடைய வினை தீர்க்க வராம என்னையா பண்ணிருக்க, இது உனக்கு குறையல்லவா? அப்பா கிட்ட குழந்தை உரிமையோட கேக்குது கண்ணு. அந்த இறைவிடம் தலைவன கூட இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அந்த மாதிரியே அதே போலயேதான் இதுலயும் கேக்குறாரு. ஆமா, ஆனா அது வேற, அதை பாடின மாட்டிக்குவீங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா உலக நலனுக்காக வேள்வி செய்ய பாடினாரு. ஊருக்காக வச்சிருக்கிற பொருளை நம்ம எடுத்து தின்னா உததான் உழுது. அது எப்படின்னு நம்ம அடுத்து வரும் இந்த இது முடிச்சுட்டு அதை பார்ப்போம். சரிங்க ஐயா. சரி கண்ணு, மணி 9:15 ஆச்சு. விடுமுறை நாள் வீட்டுல இருப்பாங்க. உங்கள் கடமைகளை செய்ய நமச்சிவாய வாழ்க ஐயா. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க கைலாஸ் ஐயா. இப்போ என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்துங்க ஐயா. நவநீதன் ஐயா சொன்ன மாதிரி இங்க வரக்கூடாது சபையில. நவநீதன் ஐயா சொன்ன மாதிரிங்க ஐயா, எல்லாரும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆன்மீக பயிற்சியில் நுழைஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாதையை மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தீட்சை போன வழியை பத்தி அவங்க சேர்ந்தாங்களதுக்கான விடை நம்ம தான். ஆமா. அப்புறம் இந்த தீட்சைக்கு வாங்கி நம்ம மந்திர ஜபம் பண்றதுலே காதலாகி உள்ள முறுக்கத்தோட சொல்லணும், ஒரு கவுண்டிங்காகவும் ஒரு எண்ணிக்கைக்காகவும் சொல்லக்கூடாதுன்னு கூட நேற்று சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு உணர்வு என்னன்னாங்கய்யா, இந்த திருமுறை முதல் 3 திருமுறையும் எல்லா உலகம் பூரா வியாபகமாகி இந்த திருமுறை சாமி சொன்ன இந்த கருத்து எல்லா பக்கமும் போய் சேரணும், திருஞான சம்பந்தருடைய அந்த வாக்கு எல்லா பக்கமும் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு சாமிகிட்ட நம்ம வைக்கிற விண்ணப்பமா இருக்கட்டுங்க ஐயா. இன்னைக்கு அது ஏற்கனவே நீங்க வச்ச விண்ணப்பத்தை குருநாதர் ஏற்றுக்கொண்டு செஞ்சிட்டு இருக்காரு. நமச்சிவாய. குருஞான சம்பந்தரை இதை செயல்படுத்திட்டு இருக்காரு கண்ணு. அது யாரோ எங்கெங்கயோ இந்த பதிவுகள் போயிட்டு இருக்கு. நிறைய அன்பர்கள் என்ன கூப்பிட்டு என்னங்கய்யா நீங்க வித்தியாசமா சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. எளிதில் ஆண்டு கொள்வார். அவரை தக்க வச்சுக்கிறது தான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவ்வளவு சிறப்பா இருக்குங்கய்யா.
இல்ல, இன்றைய காலகட்டத்துல தெளிவான ஒரு ஈஸியா நம் வினை நீங்கி இறைவனை அடைய வழி எல்லாரும் தேடுறாங்க. அதனால சாமி இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துற. இவ்வளவு எளிமையானவன் தானா? அம்மானு கூப்பிடுறா, அப்பான்னு கூப்பிடுறா, ஏன்டா சாவற, சுண்ணாம்பாவற, தம் கட்டிட்டு வயிற்ற ஒட்டி காலையில வெறும் வயிற்றோட உட்காந்துட்டு ஏன்டா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? கண்ணுகளான சாமி கருணையோடு நமக்கு வந்து இந்த பதியங்கள் மூலம் ஞானசம்பந்தர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. ஞானசம்பந்த பெருமான் அன்பே வடிவமான ஞானசம்பந்த பெருமான் கருணை. அதனால எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்க இறைவன் உண்டாகட்டும். அதனால இன்றைய வகுப்பை சற்று 10 நிமிஷம் முன்னால நிறைவு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். திருவருள் எதுவோ அது. ஏன்னா எல்லோரும் இறையர்களால் எல்லா நலன்களும் பெற்று என் தந்தை மேட்டூர் மீனாசுக்கலாதவன் பேரொரு கருணையோடு நலம் மிக பெற்று வளமுடன் வாழ திருவருளை சிந்திக்கிறோம். அந்த மாதவசாமி சொன்னார் இல்ல கைலாஷ், ஆமாங்க. அது புத்தகம் வந்து ப்ரூஃப் தெத்தியாச்சு, பிரிண்ட் ஆகுது. சரிங்க சரிங்க. அனைமா நாளை இரவு அச்சு போட்டுருவாங்க. சரிங்க. உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். பார்த்துட்டேன். அது திருநாவுக்கரசியா மிக நேர்த்தியா, அதனாலதான் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தது. சரிங்க. ஐயா விஜயகிருஷ்ணன் ஐயா, நவநீதன் ஐயா எல்லாருக்கும் ஒரு சிறு என்னன்னு சொல்ல தெரியல ஒரு கருத்து. இந்த பெருமாள் 64 திருவிளையாடல்களில் எளிய முறையை போற்றியா அச்சிட்டு இருக்கும். பரஞ்சோதி முனியருடைய திருவிளையாடல் புராணத்துல இருந்து எடுத்து திருவள்ளுவர் அதை வந்து நீங்க நித்திய வழிபாட்டுக்கு இறைவனுடைய ஓய்வு கிடைக்கும் பொழுது படிப்பு இறைவனுடைய திருவிளையாடல்கள் அவருடைய பேரறியும் பெறணும். உங்க பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஐயா சிவகங்கையில அறநெறி இது நன்னெறி வகுப்பு மாதிரி திருவிளையாட புராண ஆராய்ச்சி மையத்துக்காரங்க நடத்துறாங்களா ஐயா சிவகங்கையில? நமச்சிவாய வாழ்க. ஐயா சிவகங்கையில இல்லைங்க வகுப்பு இல்ல. மதுரையில திருவாப்பனூர் மையத்துல நான் இப்ப சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க, இது வந்து குழந்தைகளுக்கு, நம் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு திருவிளையாட புராணம் இருக்கு இல்லையா, அதை வந்து புத்தகம் எல்லாம் இலவசமா கொடுத்துருவாங்க. வாரத்தின ஒரு நாள் வகுப்பு எடுத்து மாணிக்கவாசர் குரு பூஜை அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒரு கேள்விக்கு 4 விடை கொடுத்து அதை டிக் அடிக்கணும். ஏதோ ஒரு வரலாறு கற்று எழுதணும். எதுனா அதுக்கு மதுரையில எஸ்என் காலேஜில் வச்சு பெரும் ஏதோ பரிசு எல்லாம் தராங்க. அதுக்கு நம்ம வந்து அவங்களோட முருகேசன் ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்திட்டா போதுமானது. நம்ம பேர பிள்ளைகளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த திருவிளையாட புராணம்ங்கிற வார்த்தை தெரியுதே தவிர 64 திருவிளையாடல்ங்கிற வார்த்தை தெரியுதே தவிர 64 திருவிளையாடல் என்னன்னு பெரும்பாலும் தெரியுதில்லை. அதற்காக திருவிளையாட புராண ஆராய்ச்சி மையம் ஒரு அமைப்பு வந்து நம்ம தினமலர் ஃபவுண்டர் மூலம் தொடங்கி இப்ப கிட்டத்தட்ட நம்ம மதுரை மாவட்டத்துல 180 ஸ்கூல்ல நன்னெறி வகுப்பு நடக்குது. அதனால நான் உங்களுக்கு திருவருள் ஒத்தாசை செய்யுமாயின் நான் ஐயா முருகேசன் ஐயாவுடைய அந்த டீட்டெயில் அனுப்பிச்சு விடுறேன். இந்த நம்ம குழுவில் இருக்கிறவங்க யாராவது பயன்படுத்திக்க முடிஞ்சா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கண்டிப்பாங்க நாங்க பயன்படுத்திக்கிறோம் ஐயா. நான் நாளை நமது குழுவுல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு விடுறேன். அந்த புத்தகம் எல்லாமே இலவசம், எதுவுமே காசு எல்லாம் கிடையாது. சரிங்க ஐயா. கீதாமாவுக்கும் காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மதுரை போனா மீனாட்சியை வந்து அருமையா கும்பிட்டு வரலாம். அது ஒண்ணுதான் அங்க ஒரே ஒரு என்னன்னா திருவிளையாட கொண்டு போறதுனால மீனாட்சி அன்னை வந்து திருவனந்தல்ல நம்ம அன்பர்கள் மூலம் போய் நிம்மதியா ஆசையில அம்மாவை கும்பிட்டு வரலாம். கரும்பு தின்ன கூலி தரீங்க. நன்றிங்க ஐயா. அதனால திருவருள் உண்டாகட்டும் கண்ணை, எல்லோருக்கும் எல்லா நலன்களும் உண்டாக திருவருளை சிந்தித்து விடைபெறுகிறோம். நாளை திருவருள் நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க.
கிருஷ்ண ஐயா எல்லோருக்கும் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. அன்பே வடிவான ஞானசம்பந்த பெருமான் வாழ்க. மகேஸ்வரி அம்மா எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கையா. ஐயா நமச்சிவாய வாழ்க. எல்லோருக்கும் நமச்சிவாய வாழ்கையா. ஐயா கந்தசாமி பாடு ஐயா. ஐயா நமச்சிவாய சொல்லுங்கய்யா. மெனக்கட்டுட்டு வர வேண்டாம். திருவருள் உங்களுக்கு சூழ்நிலை சரியா வச்சிருந்தா சரி, வரதா இருந்தா எனக்கு ஒரு 12 மணிக்குள்ள போன் பண்ணிடுங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் செல்போன் என் கையில இருக்காது. சரிங்க சரிங்க. ஏன்னா எங்க டிரைவர்கிட்ட நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். அவர்கிட்ட அவரை எடுத்து பேச சொல்லிட்டு போறேன். பேச தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரிங்க சுவாமி. சரிங்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க. அன்பே வடிவான ஞானசம்பந்த பெருமான் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அப்பா வகுப்பு முடியறதான் இலங்கையில இருந்து வர்றதுக்கு லேட் ஆகும்ல. அப்படியெல்லாம் இல்லையா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. இருக்கேன். கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? சரி சரி சரி. நல்லா இருக்குமா? நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. அம்மா நமச்சிவாய வாழ்கங்கம்மா, வந்ததுக்கு மகிழ்ச்சி. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. லெஃப்ட் ஆகிக்கலாம், லெஃப்ட் ஆகிக்கலாம். ஐயா பிடிச்சி வகுப்பு முடிச்சு. நமச்சிவாய வாழ்க. ஞானசம்பந்த பெருமான் வாழ்க. நமச்சிவாய வாழ்க.